ஓட ஓட விரட்டிய சாட்டை திரைமகன் தேனியில் நேற்று மீட்டிங். விஜய் ரசிகர்லாம் வந்துட்டாங்க. மேடையில் பேசுகிறான். அவன் ஒரு படத்துக்கு 1.5 கோடி ரூபா வட்டி கட்டணுமா, வரிகள் செலுத்தணுமா, செலுத்தலையா, தீய சக்தின்னு இவன் சொல்கிறான். இவன் என்ன கட்சி அசிங்கமாக பேசுகிறார். சாட்டை துறைமுகம் இந்த கேஸை போட்டதே விஜய் தான். வரி கட்ட முடியாதுன்னு, வரி கட்டணும்னு சொன்னால் வரி கட்ட முடியாதுன்னு போட்டதே தான். புரியுங்களா? நீங்கள் வேணால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்கு. இதை உண்மை புரியாமல் சாட்டை துறைமுகம் அவனுக்கு என்ன வேலை, எப்படி காசு கிடைக்கிறது, ஜெயிலில் பிடிச்சி வகுந்து எடுத்தானுவான் ஒன்று. நானே பேசுவேன் சார், எனக்கு டிஎம்கே பிடிக்காது, ஸ்டாலினை பற்றி பேசணும்னா அவர் இவருன்னு பேசுவான். தரக்குறைவாக பேசக்கூடாது. ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு உதவி செஞ்சிருப்பார். ஸ்டாலின் ஆட்சியிலே குறைகள் இருந்தாலும் 100 பேரில் 90 பேர் குறை சொன்னாலும் 10 பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. அதுக்காக அவர் தரக்குறைவாக அவன் வேணெல்லாம் பேசக்கூடாது. அதே போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தன். சிவாஜி என்பது வீர சிவாஜி, நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, வரலாறு தெரியும். கிருஷ்ணன்னா கடவுள், மூர்த்தி என்பதும் கடவுளுக்கான பேர் தான். கடவுள் பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ கொச்சையாக பேசணுமா. மேடையில் பேச தெரியாத நாகரிகமற்ற பேச்சாளர்கள். இதை அனுமதிப்பது டிஎம்கே தான். வெற்றி கொண்டான ஒரு பழைய பேச்சியாளர் ரெட்டலை சின்னத்தை காமிச்சு 2 வரல காமிச்சு, நான் சின்ன பிள்ளையில் அவர் வீடியோலாம் பார்த்துருக்கேன். வீடியோ இல்லை, அப்போ மீட்டிங்கே நான் போயிருக்கேன். என்னான்னு தெரியாத, வயசு தெரியாத கூட்டம்னு போனால் அந்த வழியில் வெற்றி கொண்டான வர்றாருன்னு அலௌன்ஸ் போனாலும் எல்லாம் போனான். ரெட்டையில் ஒரு கடையில் ஒரு வரல ஜெயலலிதா, ஒரு கடையில் அப்படி இப்படிமா ஒரே கூட்டம் விசில் சத்தாம்பெல்லாம் உண்டியல் வச்சு கொடுக்கணும் இந்த வசூல் காசுக்கு. அந்த கேவலம் கிடைக்கிற காசுக்காக பேசினவன் தான் வெற்றி கொண்டான். இதை திமுக ஆரம்பத்திலேயே அனுமதித்தது, கலைஞர் காலத்திலேருந்தே அனுமதித்தது. இன்னைக்கு பாப்புலாரிட்டி, அதாவது 234 தொகுதியில் டிவைட் பண்ணுங்க, அதை விட ஒரு தொகுதி கூட அமைச்சாதான் ஒருத்தர் முதலமைச்சராக வர முடியும். புரியுங்களா? அவன் தானே வின்னாரு. அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஒரு 100% மக்கள் வாழ 50 பேர் கெட்டு போகிறான், 50 பேர் நல்லா இருக்கான், அது சமமான பிரச்சனை. 51 பேர் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னான், அவன் தான் மனிதன், அவன் தான் ஜெயிக்கான். அவனோட 1% நல்லா வாழ்கிறதுக்கு விஜய்க்கு அரசியல் தெரியாத புதுசாக வந்திருக்கலாம். எம்ஜிஆர் அரசியல் வாழ்ந்தவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம். தனி மனித வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் 1000 பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த தனி மனித வாழ்க்கையை எடுத்து இவன் திருசாவோட இருந்தான் அப்படி இருந்தான் அப்படி, இதெல்லாம் மேடை பேச்சு, நாகரிகமற்ற செயல். இந்த மேடை பேச்சு நாகரிகமற்ற அரசியலை பேசுவது திமுக கட்சினால, மற்ற எந்த கட்சியிலையுமே கிடையாது. சத்தியமான உண்மை. திமுக கட்சிக்காரன் இல்லை திமுக காசு கொடுத்து பேச சொன்னால் பேசுகிறவன் இவன் தான். ஏன்னா அவனுடைய வருமானம் அவன் சாப்பாட்டுக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ராவே பேசினது என்ன பண்ணுது, முன்னாடி பசியும் பட்னியாட இருக்கணும், நான் பேசுகிறேன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லி நான் பேசுகிறேன், நான் பார்த்துக்கிறேன், எதாவது இருந்தாலும் பேசுங்கன்னு சொன்னார். அதனால பேசுனாங்கிற ஆடியோவை வெளியாயிட்டு. ஆனால் ஸ்டாலின் பார்த்து முறைக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்ன ஆடியோவும் வெளியாயிட்டு. இதுலேருந்து என்ன புரிகிறது? அவன் வயிற்று பொழப்புக்காக யாரை எப்படி வேணாலும் பேசலாம். ஏன்னா வேறு தொழில் தெரியாது, வருமானம் கிடையாது, சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறை தெரியாது. எவனே கவலமாக பேசுவோம், அதனால் காசு கிடைச்சா போதும், கவர்மெண்ட்டு நம்மளை காத்துக்கிறாங்குது. அப்புறம் எதுக்கு பேசுவோம் வாயில் வந்தபடி? குடும்ப உறுப்பினர்களே திட்ட ஆரம்பித்தாங்க. ஏன் நீ உனக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குது, அடுத்தவனை பேசுனா அடுத்தவனா காரி துப்புறாயா அப்படின்னு மனைவி குடும்பம்லாம் சேர்ந்தது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ராவ் அப்புறம் தான் யோசனை பண்ணுறார். ஐயோ நம்ம குடும்பமே விட்டுட்டுனா நீ அனாதை நின்னா அப்போ தான் உனக்கு ஒரு மனுஷங்கிற உறவு முறையே உனக்கு தெரியும். சாட்டை திருமணம்னா ஓட வார்த்தை அடித்தானுங்க. சத்தியமாக தேனியில் இன்றைக்கி யாரோ ஒரு நம்பர் அந்த சேனல் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ போட்டார். சாட்டை திருமணம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது யாருன்னு மனு தெரியல. பேசுவான், சரத்குமாரை பேசுவான், சிவாஜி கணேசனை பேசுவான், பாருன்னா அஜித் குமாரை பற்றி பேசுவான். மிகப்பெரிய அவன் நாரி கலங்க எடுத்தான். அவன் பேரும் எனக்கு தெரியல. இவன் கல்யாணம் பண்ணது எப்படின்னா, விடுதலை புலிகள் தலைவர் யாரோ
அணு ஆயுதம்லாம் வச்சுருப்பான். அவன் செத்து போட்டானான், அவனை போர்க்கையை கொண்டான். அவன் மனைவியை கர்ப்பத்தை அழிச்சிட்டு கல்யாணம் பண்ணுவானா சாட்டாங்க. இவ்வளோ கேவலமான மனுஷனாடா நீ, அப்புறம்தான் எனக்கு தெரியும். இதே அவனுடைய கட்சிக்கார சீமானே அவ்வளோ திட்டிருக்கான். பல வீடியோ பார்த்துருக்கேன். யார் இந்த சாட்டையும் இருக்கானே எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. நேற்று ஓட வரட்டினானுங்க. மூஞ்சிலே காரத்தொண்டு குத்துறானோ, அது சரியாக வீடியோவில் தெரியலை. இனிமேல் பேச மாட்டேன்னு போனான். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்காங்க, யாராக இருந்தாலும் தெரியும், அரசியல் மேடை நாகரிகம் தெரிஞ்சவன் தான் மேடையில் பேசணும். இதுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வழக்கு போட்டு மனு தாக்கல் பண்ணி தரக்குறைவாக யாரை பேசினாலும் அவனை உள்ளே பிடிச்சி வைக்கணும் ஜெயிலில், அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே கொண்டாது. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தையே கொண்டு வரணும் சார். எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரி அவன் பேர் இப்போ தான் சொன்னான். அவன் பேர் என்ன, அவன் பேர் மறந்து, அதுக்குள்ளே எனக்கு மறந்து போச்சு. என்ன, வெற்றி கொண்டான். அவ்வளோ கேவலமாக பேசுவான், அசிங்கமாக பேசுவான். அதை மக்கள் பார்த்து ரசிச்சு. ஏன்னா வெற்றி கண்டான், அவனுக்கு கட்சிக்காரன் அவன் பேசுகிறது இவனுக்கு படிக்காத மக்கள் கைத்தட்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி மகன் பேசும்போது கைத்தட்டி ஆஹா ஓஹோ. அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது போடா அங்கே போய் படுங்கடா. என்ன பேச்சு சார்? அரசியல் வாயின்னா அரசியலை முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அண்ணா என்ன செஞ்சார், காமராஜர் செஞ்சார், எல்லா அறிவும் தெரிஞ்சவன் அரசியலை பற்றி பேசணும். வைக்கோல்லாம் பேசுகிறார், அரசியல் நாகரிகம் தெரிஞ்சார். இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரா? அவர் கட்சியில் இருந்தார், பல கட்சிகளை சந்தார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பப்ளிக்கில் பேசும்போது சார், மீட்டிங்கில் அவன் கட்சிக்காரனும் இருப்பான், எதிர்கட்சிக்காரனும் இருப்பான். எல்லாத்தையும் உணர்ந்து பேசுவான் தான் மேடை பேச்சாளர். மேடை பேச்சு நாகரிகம். விஜய் பேசும்போது ஏதாச்சும் யாரையும் அசிங்கமாக பேசுகிறாரா? என் ஸ்டாலின் கூட பேசியிருக்கிறாரு, அதெல்லாம் பல வீடியோவில் அப்லோடு பண்ணிட்டானோ. ஒருத்தன் ஸ்டாலினை பார்க்க வர்றான், காலில் விழுந்து வணங்க வர்றான், துண்டை போத்த வர்றான், பிடிச்சி கையை முறுக்கி தள்ளி விடுறான். அடுத்தது லேடிஸுக்கு கை கொடுக்க போகிறாரு, ஒருத்தன் கை கொடுக்க போகிறான், அவனை பிடிச்சி தட்டி விட்றாரு. ஸ்டாலின் வரைக்கும் நாரியம் தெரியல. எவனாக இருந்தானே உன்னை பார்க்குங்கிற ஆசை வெறியில் தானே வந்து கை கொடுக்க வர்றான். அவனை கை கொடுத்துட்டு போகிறதுல என்ன, அவன் கையை தட்டுறிய. இப்போ உங்களை பொறுத்தவரை என்ன, தாம் இந்த உலகத்தில் அரசியல் ரீதியாக வாழ வேண்டும், செல்வ சொத்தோடு வாழ வேண்டும். எவன் செத்து போனாலும் சார், நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் ₹1 கூட கொண்டு போக முடியாது. பாடி தான் அடுத்தது. அதுக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர்மா செத்து போனால் எப்படா பாடியை தூக்குறீங்கன்னு தான் ஃபோன் பண்ணி கேட்பானோ. புரியுங்களா? பேரே மாறிடும். இதை அடிப்படை அதுதான் ஞானிகள் வகுத்தால். யானை எனது என்ற பற்றை இழுவன் தான் கடவுளை அடைய முடியும். நீ எத்தனை கோடி சம்பாதிச்சு என்ன சார் பண்ண முடியும்? பல கோடி ரூபா. அது சில வீடியோ ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது பேர் சொல்கிறாங்க. அமெரிக்கா லண்டனில் நடந்த சம்பவம் தான். பெரிய லாக்கர்ஸா, மிகப்பெரிய கோடீஸ்வரர் லண்டன்லேயே அமெரிக்காவில் காசு பணத்தை சேர்த்து சொல்ல, அதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கானோ. இந்த எவனுமே திறக்க முடியாது அந்த மாதிரி லாக்கர் சிஸ்டம் பண்ணி பல கோடி ரூபா தங்கம் வயிறெல்லாம் ரூமில் பெரிய மாளிகை, அதுக்குள்ளே பெரிய லாக்கர் வச்சானோ. ஓனர் டெஸ்ட் பண்ண போனான். அவன் சொல்லி போட்டு பல நம்பரை போட்டு லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். எவனும் வரக்கூடாது. போய் எல்லாம் சுற்றி வச்சான், பிரமாணத்தை ரசித்தான். திருப்பி அவன் நம்பரை மறந்துட்டான். அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி கதை. இதெல்லாம் சத்தியமாக நடந்த விஷயம். அவன் தட்டினாலும் சவுண்டு வராது, கேட்டாலும் சவுண்டு வராது. உள்ளே இருந்து 2-3 நாள் பசியும் பண்ணி இறந்து போட்டான் சார். அப்பா அவன் செவுத்தில் எழுதி வச்சுட்டு போன செய்தி. உலகத்தில் பசியை நீக்குபவன். வள்ளுவர் அழகாக சொல்லுவார், அற்றாறு அழிபசி ஈர்த்தல் அக்தரோன் பெற்றான் பெருவை புலி அப்படிம்பார். எவன் ஒருத்தன் பசியோடு வாடுகிறானா, காசு இருந்தால் கூட பசி சாப்பிட முடியாது சார். இந்த மாதிரி நிலைமையில் இருந்த ஒருத்தனுக்கு நீ உதவி செய், மறுபிறப்பில் செல்வந்தனாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லலாம். எவனோ ஒருத்தன் மாதிரி செல்வந்தான் வாழும், மறுபிறப்பில் அப்படியே செல்வந்தமாக வாழணும்னா தர்மத்தை தவிர வேறு வழியே கிடையாது. மேடையில் அசிங்கமாக பேசுகிறவனுக்கு முதல் உதாரணம் பாருங்கள். ஏப்ரல் மாதம் தேர்தல் வரப்போகுது. ஃபஸ்ட்டு விஜய் கட்சிகள் ஆரம்பித்தானோ, இந்த மாதிரி அசிங்கமாக பேசுனா சாட்டை தேர்தல் மாதிரினா அடித்து வரட்டானு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இது அட்வான்ஸாக சொல்கிறேன். இனிமேல் மேடையில் பேசாத. எல்லா மாவட்டங்களையும் விஜய் ரசிகர்கள் காணுவோம். நீயும் அடி வாங்கி சாகாத, ஓடி ஒழியாத. தயவு உன்னுடைய கருத்தை கொள்கை வெளிப்பாட்டினால் சொல்லு, தப்பே கிடையாது.
காசு கொடுக்குறானுங்கிறதுக்காக மற்றவனை அசிங்கமாக பேசினா நீ மனித பிறப்பு கிடையாது. அதனால் அடி வாங்குறது தப்பு கிடையாது. நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.